கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. தேவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். அவருடைய ஆளுகையின் கீழாக நாம் இருக்கிறோம். அவர் அனுமதிக்கிறதை நாம் ஏற்றுக்கொண்டு அதற்குள் நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். முக்கியமாக நாம் ஒரு தேசத்திலே ஒரு சட்டத்தின் கீழ் இருந்தாலும் நாம் ஒரு ராஜ்யத்துக்குள் இருக்கிறோம். நமக்கு சட்டம் இருக்கிறது. அதனால தேசத்தின் சட்ட புத்தகத்தை கையில் வச்சிடல, ராஜ்யத்தின் சட்ட புத்தகத்தை தான் நம்ம கையில் வச்சிருக்கோம். நம்ம சட்டப்படி ஒரு குடிமகனாக நடக்கணுமே. ரோட்டில் போகணுன்னாலும் சரி, வீடு, வேலை, திருமணம் எல்லாத்துலேயுமே அந்த தேச சட்டம் இருக்கே. ஆனால் தேச சட்டத்தை புத்தகமாக நம்ம கையில் வச்சிடல. மாறாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறதுனால ராஜ்யத்தின் சட்ட புத்தகத்தை கையில் வச்சிருக்கோம். தேவன் இதை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை வாசித்து இதை உணர்ந்து நாம் இதில் நடக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் புத்தகத்தின் நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோம். இன்றைக்கு 70வது வாரம், 70வது வகுப்பாக இந்த அப்போஸ்தலர்கள் புத்தகத்தை நாம் நிறைவு செய்கிறோம். 28ஆம் அதிகாரம் 11லிருந்து இறுதி வரை நாம் படித்து முடிப்போம். குறிப்பாக போராட்டமான அப்போஸ்தலனாகிய பவுலோட வாழ்க்கையில் அவருடைய முடிவு எப்படி இருக்கும், அந்த முடிவு மிக தெளிவாக நமக்கு சொல்லப்படுமா? ஏன்னா வாழ்க்கையின் விவரங்கள்லாம் நிறைய இருந்தது, ஊழியத்தின் விவரங்கள் நிறைய இருந்தது. எந்த ஊர், என்ன பிரச்சனை, இவருடைய பாடுகள் என்ன, அந்த விவரங்கள்லாம் வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் முடிவை போய் பார்க்கும்போது எதிர்பாராத ஒரு முடிவு. அடுத்தது, இந்த கடல் பயணம் தொடங்கிய இந்த கடைசி பயணத்தை பார்க்கும்போது அதில் சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். அதுதான் நமக்கு வேணும். இந்த நிறைவு பாடத்தில் நம்ம வாழ்க்கைக்கான சில முக்கிய பாடங்களை கற்றுக்கொண்டால் அது பிரயோஜனமாக இருக்கும். இப்பொழுது 11வது வசனம், அப்போஸ்தலர் 28. 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழைக்காலத்துக்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு, மிதுனம் என்பது அவர்கள் நம்புகிற ஒரு கடவுளின் குழந்தைகள், 2 குழந்தைகள். அந்த 2 குழந்தைகளும் ஒரு சின்னமாக, அடையாளமாக அவங்க அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் இந்த மிதுனம் அப்படின்றது. அடுத்தது, சிரக்கூசா பட்டணத்தை சேர்ந்து அங்கே 3 நாள் தங்கினோம். அப்போது இந்த புறப்பட்ட பயணமானது ஒவ்வொரு இடங்களிலே அவர்கள் தங்கி அங்கே கொஞ்சம் இளைப்பாரி அல்லது அந்த பயணத்துக்கு தேவையான சில நன்மைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் போக வேண்டியதாக இருந்தது. அப்படிதான் அந்த காலத்தில் பயணம் இருந்தது. இந்த பயணத்தில் ரோமாபுரியை நோக்கி போகிறார். ஏறக்குறைய சேதம் நடந்து மெலித்தா தீவிலிருந்து ஒரு 75 மைல் பயண தூரத்தில் அவர்கள் ரோமாபுரியை அடைவார்கள். அப்போ அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது 13வது வசனம், அவ்விடம்பட்டு சுற்றி ஓடி ரேகியு துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தோம். மறுநாளிலே தென்றல் காற்று எடுக்கையில் புறப்பட்டு 2ஆம் நாள் புத்தியோலி பட்டணத்துக்கு வந்து. இந்த தென்றல் காற்று அப்படின்ன உடனே ஏதாவது ஞாபகம் வருதா? இதுக்கு முந்தி 27ஆம் அதிகாரத்தில் இதே மாதிரி தென்றல் காற்று ஒன்றை நம்ம பார்த்தோம். அது என்னன்னா,
தேவனுடைய மனுஷன் இந்த பயணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னப்ப அவர்கள் பயணத்தை செய்யலாம் முடிவெடுக்கிறதுக்கு அப்போ ஒரு தென்றல் காற்று வந்தது. அப்போ அவங்க என்ன நினைச்சாங்க, ஓ தென்றல் காற்று வீசுகிறதே அப்படின்னு தவறாக பயணத்தை தொடர்ந்தாங்க. இந்த பயணத்தோட எண்டில் மறுபடியும் ஒரு தென்றல் காற்று என்று வருகிறது. அப்ப வாழ்க்கையில நம்முடைய பயணத்தில் தென்றல் காற்று எப்பொழுதுமே நமக்கு சாதகமாக நமக்கு பிரயோஜனமாகத்தான் இருக்குமான்னா அவசியம் இல்லை. முதல் தென்றல் காற்று இந்த பயணம் தொடங்கிய பொழுது அவர்கள் புறப்பட்டிருக்க கூடாது, ஆனா புறப்பட்டாங்க. ஆனா இந்த இடத்துல இந்த தென்றல் காற்று இவர்களுக்கு தேவைப்பட்டது. இவர்கள் போகும் திசையிலே அந்த காற்று இவர்கள் போவதற்கு பயன்படும். அப்போ ஒரே மாதிரி வாழ்க்கையிலே நாம் சம்பவங்களை பார்க்கவும் முடியாது, அல்லது அடுத்தவர் வாழ்க்கையில் இருப்பதை நம்ம வாழ்க்கைக்கு ஒப்பிட்டும் பார்க்கவும் முடியாது. தனி உடல், நமக்கு தனி வாழ்க்கை, ரொம்ப வித்தியாசமான ஒரு தனிப்பட்ட ஒரு பாதை நம்ம எல்லாருக்குமே உண்டு. நம்ம பிரச்சனையே என்னன்னா, ஒருவர் பார்த்து ஒருவர் ஒப்பிட்டு அதனாலே ஒரு போராட்டமான வாழ்க்கையாகவே நம்ம வாழ ஆரம்பிச்சிடறோம். அதனாலதான் ஒருத்தரோட வெற்றி அல்லது ஒருத்தரோட தோல்வி, ஒருவரோட இழப்பு, இதெல்லாம் நம்மளை ரொம்ப பாதிக்குது. ஏன்னா நம்மளோட சேர்த்து ஒப்பிட்டு பார்க்கிறோம். இங்க பாருங்க, முதல்ல ஒரு தென்றல் காற்று, இப்பொழுது தென்றல் காற்று எடுக்கையில் புறப்பட்டு இது சரியா இருந்திருக்கு, அப்ப சரியா இல்லை. இப்பொழுது 2ஆம் நாள் ஒரு பட்டணம், அங்க போயிட்டாங்க. இந்த பயணத்துல ரோமாபுரி கிட்ட போகும்போது அப்போஸ்தலனாகிய பவுலோட மனம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, நீண்ட கால விருப்பம் அவருக்கு, ரொம்ப காலமா ரோமாபுரிக்கு போகணுன்றது ஒரு விருப்பம். வாழ்க்கையிலே சிலருக்கு இந்த நாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு விருப்பத்தை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவங்களுக்குள்ள வந்துடும். வந்த உடனே கனவு காண்பார்கள், முயற்சிப்பார்கள். சிலருக்கு உடனே வாய்க்கும், சிலருக்கு ரொம்ப காலம் ஆகும். அந்த மாதிரி ரோமாபுரிக்கு போக வேண்டும் என்பது அப்போஸ்தலனாகிய பவுலோட நீண்ட கால விருப்பம். அங்க போயிட்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும், டூர் போகணும்னு விரும்பல. ஆனா அங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்காக தான் விரும்பினார். ஆனாலும் அவருக்கு தடை தான் இருந்தது. பட் எந்த ஒரு தடையுமே தாமதமாக இருந்தது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதனால நம்ம என்ன தப்பு பண்ணிடுறோம்னா, தாமதத்தை எல்லாமே தடையா நினைச்சு உடனே அங்கிருந்து யூட்டர்ன் பண்ணி வேற பக்கமா முடிவெடுத்துன்னு போயிடுறோம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு ஒரு அறிவு தெளிவு தேவைப்படுகிறது. தாமதம் என்று சொன்னால் இப்பொழுதைக்கு அது தடையாக இருந்தாலும், அப்படி தோன்றினாலும் கூட தேவன் நமக்கு ஏற்றதை ஒரு நாள் நிச்சயமாக செய்வார், நமக்கு நலமானதை அவர் நிச்சயமாக செய்வார் என்று காத்திருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும், ஜெபிக்கணும். இங்கே புறப்படும் போதும் ஒரு தடை வந்தது, புயல் காற்று அடித்து தடை வந்தது, பெருமழை வந்து தடை வந்தது, கப்பல் உடைந்தும் தடை வந்தது, ஒரு தீவிலே 3 மாதம் தங்கும்படியாகவும் தடை வந்தது. அங்கிருந்து புறப்பட்டு ரோமாபுரிக்கு போவோமா போக மாட்டோமான்ற அளவுக்கு அவர்களுக்கு யோசனை இருக்கும். ஆனால் இந்த பயணத்துல தேவன் தம் திட்டத்தின்படி அவரை நடத்தி கொண்டு போகிறார். சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். 14, 15, 28ஆம் அதிகாரம். அங்கே சகோதரரை கண்டோம், அவர்கள் எங்களை 7 நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம். சகோதரரை கண்டோம், இது ஒரு முக்கியமான குறிப்பு. ஏன்னா ஒரு நீண்ட பயணத்துல களைப்பு, சோர்வு, குறைவுகள் எல்லாமே இருக்கிற ஒரு கடல் பயணம். இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற வசதி பயணங்கள்லாம் கிடையாது. இன்னைக்கு கூட நீங்க அந்த அந்தமானுக்கு போகணும்னு சொன்னா ஒரு 2.5 நாள் பயணமா இருக்கும். ரொம்ப வசதியான சொகுசு கப்பலாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், சௌகரியமா இருக்கும். ஆனால் மிக சாதாரணமான ஒரு டிக்கெட் வாங்கி நீங்க அதுல பயணிச்சீங்கன்னு சொன்னா அந்த பயணமே உங்கள் வாழ்க்கையை வெறுத்துற மாதிரி ஆயிடும். அப்படி இருக்கும் கடல் பயணம். விமான பயணம் கூட பரவாயில்ல, ஆனா கடல் பயணம் ரொம்ப மோசமானதா இருக்கும்.
அந்த பயணத்துல அவங்க களைப்புக்கு நடுவுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு, அங்கே சகோதரரை கண்டோம். அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவர்கள் எங்களை 7 நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம். நல்ல கவனிங்க, முதல்ல புறப்படும் போது மாலுமி, அந்த கப்பல் சொந்தக்காரர், அடுத்தது ஒரு தளபதி, 276 பேர் கைதிகள்ல அதுல பெரும்பான்மையானவங்க. அப்படி புறப்பட்ட அந்த ஒரு பயணம் அப்படி பார்த்துக்கிட்டே வந்த பிறகு இப்ப பார்த்தோம்னா லூக்கா இதை எழுதுறாரு. அப்போஸ்தலனாகிய பவுலோட டைரக்ஷன்லையும் அவரோட வசதிப்படியும் இப்ப பயணம் போற மாதிரி தெரியுது. இந்த இடத்துல மற்றவங்களை பத்தி எந்த குறிப்புமே இல்லை. இவர் என்னமோ தனியா ஒரு கார் எடுத்துன்னு போற மாதிரி, நாங்க அந்த ஊர்ல போனோம், பிரதர்ஸ் எல்லாம் பார்த்தோம், ஒரு 7 நாள் தங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க, நாங்க தங்கிட்டு போனோன்ற மாதிரி இருக்கு. ஆனா அதே கைதிகளோட தான் போறார், அதே மாலுமி, அதே கப்பல் முதலாளி, எல்லாருமே கூட தான் இருக்காங்க. அப்போ இவர்கள் வசதிக்கு ஏற்றாற் போல இந்த பயணம் தேவன் மாற்றி விட்டார். பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையில கூட நம்முடைய விருப்பப்படி இல்லாத மாதிரி சில நாட்கள், சில காலம் தெரியலாம். நம்முடையதே இல்லை இந்த வாழ்க்கை, நாம வாழற நம்முடைய வாழ்க்கை மாதிரியே இது தெரியலையே அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் கவனிப்பார். நாம் மகிழ்ந்து அல்லது நாம் நம்முடைய வாழ்க்கையை உணர்ந்து அனுபவித்து வாழும்படியாக நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார். வசதி குறைவா, வசதி சரியில்லாம, நமக்கு பிடிக்காத மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கும்போது நாம தேவனோட எப்படி இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். ஆனா நாம நமக்கு ஏத்த மாதிரி இருந்தா மட்டும்தான் மகிழ்ச்சியா இருப்போம், தேவனை நினைப்போம், தேவனுக்கு பிரியமா நாம நடப்போம்னு சொன்னா நமக்கு இன்னும் பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதா போயிடும். ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுலோட பயணத்துல அவர்கள் தங்கள் பயணத்தை பற்றி பேசுறாங்க. அதுல அவங்க மட்டுமே பயணிக்கிற மாதிரியே தெரியுது இங்க சகோதரர்கள். ஒருவேளை பவுலுக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்திருக்கலாம், ரோமாபுரியில இருக்கிறவர்கள் நம்மளை ஏற்றுக்கொள்வார்களா? அங்கே எப்படிப்பட்ட சகோதரர்களை சந்திப்போம்? யார் அங்க இருப்பாங்க? நமக்கு எப்படி வரவேற்பு இருக்கும்? இதெல்லாம் கூட அவருக்கு ஒரு கேள்வியா இருந்திருக்கலாம். ஏன்னா விரும்பின ஒரு இடம், ரொம்ப காலம் கழிச்சு அவர் போறார், அங்க இருக்கிறவங்க யாருமே உங்களுக்கு தெரியாது. ஆனா சகோதரர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்துக்குள்ள நீங்க வாழும்போது, கிறிஸ்துவின் சபையாராக நீங்கள் உலகத்துல எந்த பகுதிக்கு போனாலும் ஒரு அழகான ஒரு சந்தோஷமான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அங்க இருக்கும் சகோதரர்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது. சொந்தக்காரெல்லாம் கிடையாது, ஏன்னா நமக்கு முன்கூட்டி சொந்தக்காரனா அவங்கள பத்தி தெரியும், அவங்க நம்மளை காத்திருந்து கூப்பிடுவாங்கன்னு கூட சில நேரங்கள்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் எதிர்பாராத ஒரு சந்தோஷம், தேவன் கொடுக்கிற ஒரு உறவிலிருந்து ஒரு சந்தோஷம் சொன்னா, எங்கேயோ இருக்கிற முகம் காணாதவர்களை சந்திக்கும் போது இருக்கிற அந்த சந்தோஷம்தான் சகோதரர்கள். பல முறை அந்த அனுபவம் ஊழியத்தில் பயணிக்கும் போது வந்திருக்கு. அது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். அது நம்முடைய உடல் முழுவதும் அந்த சந்தோஷத்தை நாம் உணர்வது போல இருக்கும். ரொம்ப தூரத்துல, நெருக்கடியான சூழ்நிலைக்கு நடுவில், வசதி குறைந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, அங்கே சகோதரரை கண்டால் அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது அந்த அனுபவத்துக்குள்ள இருந்தாதான் அந்த மகிழ்ச்சி எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு நல்லா இருக்கும்னு நமக்கு தெரியும். நாம் சகோதரராக ஒருவருக்கு ஒருவர் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இந்த சகோதர உறவை எவ்வளவு மேன்மை பாராட்டி நாம் வாழ்கிறோம். நம்ம எல்லாம் இங்க சகோதர சகோதரிகள் தான். ஆனா இந்த சகோதர சகோதரிகள் உறவுக்குள்ளே அந்த உறவை காப்பாற்றி அதற்குள் மகிழ்ந்து அதுக்குள்ள இன்ப துன்பங்களை பகிர்ந்து அதுல ஒரு நிர்மலமான மனதோடு கூட கள்ளங்கபடமற்றவர்களாக மாயமற்ற அன்போடு அந்த உறவை எப்படி நம்ம காப்பாத்திக்கிட்டு போறோம்? நிறைய பேரை பார்த்தா அப்படி தெரியல. நமக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் மட்டும் கொஞ்சம் உறவுக்குள்ளே சரியாக இருப்போம். அவர்களும் நமக்கு ஏற்றாற் போல் இல்லை என்று சொன்னால் வெகுவாக விலகி விடுவோம். ரொம்ப ஃபீபிள் ரிலேஷன்ஷிப், ரொம்ப ரொம்ப மெல்லிய உறவு தான், பட்டும் படாமல் சொல்ற பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் சபையில் இருக்கிற உறவுகள் நிறைய இருக்கிறது. ஏன் தெரியல, என்ன காரணமா இருக்கும்? அவங்க அப்படி நடந்துக்கிட்டா தானே அப்படின்னு நமக்கு சொல்ல தோணுது இல்ல. பிரச்சனை நம்ம தான். நாம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் அடுத்தவங்க நம்மள நடந்துக்குவாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை அந்த சகோதரர்கள் கண்டார்கள், அவளை ஏற்றுக்கொண்டார்கள், 7 நாள் தங்கினார்களாம்.
அப்படின்னா அந்த மாலுமி, அதிபதி, கைதிகள் எல்லாருமே தான் இருந்திருக்கணும் அங்க. எல்லாருமே 15. அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியூபுரம் வரைக்கும், சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியமடைந்தான். ஏன் சகோதரர்களை சந்தித்தார்கள்? சகோதரோட சந்திப்புக்குள்ள நான் சந்தோஷம்னு சொன்னேன் இல்லையா? இன்னொரு வார்த்தை இங்க பார்க்கிறோம். அந்த சகோதரர்கள் நிமித்தமாக தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தான். தைரியம் அடைந்தான் சொன்னா அப்ப மனநிலை என்னவா இருந்திருக்கிறது? ஒரு கலக்கம் இருந்திருக்கு, ஒரு சோர்வு இருந்திருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுலோட மனமானது ரொம்ப களைப்பா இருந்திருக்கு, அவர் சோர்வா இருந்திருக்கிறார். அப்ப சகோதரர்களை பார்த்த உடனே தைரியம் அடைந்தார்னா அந்த சந்திப்பு தேவைப்பட்டிருக்கிறது. நாம் சந்திக்கும் சகோதரர்களை பார்த்தா எப்படி இருக்கு? நம்ம சகோதர உறவுக்குள்ள நம்ம எப்படி வளருகிறோம்? இன்றைக்கு சகோதர உறவுகள் எப்படி வளருகிறது? அடுத்தவரை பற்றி பேசி ஒரு உறவை வளர்க்க பார்க்கிறோம். இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது. மற்றவர்களை பற்றிய குறைகளை எல்லாம் பேசுவதற்கு நமக்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது. ஒரு இணக்கமாக ஒருவருக்கொருவர் புரிந்து உணர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு மாயமற்ற அன்போடு கூட ஒரு நல்ல சகோதர உறவு, சகோதரி உறவு இருக்கிறதா? இருக்கணும். நிறைய நேரங்கள் அப்படி இருக்கிறதே இல்லை. நம்ம விருப்பம் போலதான் நாம இப்ப ட்ரை பண்றோம். அப்படிதான் நாம இருக்க, அந்த உறவை வச்சுக்க நாம முயற்சி செய்கிறோம். ரொம்ப ரொம்ப தற்காலிகமான ஒரு உறவாகத்தான் இன்னைக்கே போயிடுச்சு. குடும்ப உறவே அப்படி இருக்கும் பொழுது சபையில எப்படி இருக்கும்? உடன்படிக்கையின் உறவுகளே அப்படி இருக்கும் பொழுது சபையின் உறவு எப்படி இருக்கும்? சிந்திங்க. கொஞ்ச காலம் தான் நம்முடைய வாழ்க்கை, தற்காலிகமான வாழ்க்கை. மாற்றங்கள் எப்படி வேணாலும் வரலாம். ஒரு சகோதர உறவு என்பது ரொம்ப முக்கியமான உறவு. தேவன் நிமித்தமாக அதை பாராட்ட வேண்டும், தேவன் நிமித்தமாக அதை வளர்க்க வேண்டும். ஒரு சகோதர உறவுக்காக நாம என்ன பண்றோம்? அதை வளர்க்கறதுக்கு என்ன பண்றோம்? பள்ளியில தற்காலிகமான உறவு தான், அதுக்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு அன்போட விசாரித்து பேசி வளர்ந்துருக்கோமே. நம்ம பள்ளியோட போயிடும் அந்த உறவு. இன்னைக்கு மகன் பெரியவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதான் சொன்னேன், நான் வளரும்போது என்னுடைய நட்பு வட்டங்கள் எப்படியெல்லாம் ஒவ்வொரு காலகட்டமா இருந்ததோ அந்த மாதிரி இந்த தலைமுறையை நான் பார்க்க முடியலையேப்பா. அந்த ஒவ்வொரு வயதுக்கேற்றாற் போல ஒரு நட்பு வட்டத்துக்குள்ள நாங்க இருப்போம். அது ஒவ்வொரு வயதுக்கேற்றாற் போல அந்த நட்பு வட்டம் அதை கரெக்டா வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு பெரும்பான்மையானவர்களை அப்படி பார்க்கவே முடியறதில்லை. தயவுசெய்து கிறிஸ்துக்குள்ளான உறவு, அதுக்குள்ள இருக்கிற சகோதர உறவு, அதை கிறிஸ்துவின் நிமித்தமாக மேன்மையாக பாராட்டுங்கள். நாம ஒருவருக்கொருவர் தேவனுடைய வீட்டுக்குள்ளே வந்து போகிறோம். அதனாலதான் பலமுறை பல நிருபங்கள்ல பவுல் சொல்றாரு, சகோதர உறவு பாராட்டுங்க, சகோதர சிநேகம் பாராட்டுங்க அப்படின்றார். ஒரு சகோதரன் எனக்கு தைரியம் ஊட்டுறவனா இருக்கணும். ஒரு சகோதரன் எனக்குள்ளே தீமை விதைக்கிறவனா இருக்கக்கூடாது, தவறை போதிக்கிறவனா இருக்கக்கூடாது, என்னை தவறாக வழிநடத்துறவனா இருக்கக்கூடாது, என் விசுவாசத்தை குறைக்கிறவராக இருக்கக்கூடாது. எனக்குள்ளே ஒரு குப்பைகளை கொட்டுகிற ஆளாக இருக்கக்கூடாது. நாம சகோதர உறவை எப்படி வச்சிருக்கோம்? நம்ம கிட்ட இருக்கிற சகோதர உறவு, நாம் பாராட்டும் சகோதர உறவு எல்லாம் எப்படி இருக்கு? அந்த உறவு மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன? அவங்க எனக்கு ரொம்ப தைரியம் கொடுப்பாங்க, அவங்க எனக்கு ரொம்ப ஆறுதலா இருப்பாங்க, இவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாரு, எப்படி இருக்குல்ல? அந்த மாதிரி சபைக்குள்ளே உங்கள் ஒவ்வொரு உறவுகள் யார் யாரா இருக்காங்க? எத்தனை பேரோட உங்களுக்கு அந்த உறவு, அந்த உறவுக்குள்ளே நீங்கள் சொல்லும்படியான விஷயம் என்ன? இந்த சகோதரர்களை கண்டார், கர்த்தரை ஸ்தோத்திரித்தார் சகோதரனுக்கு, அந்த சகோதரனுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரித்தாராம். நான் இந்த மாதிரி சகோதரிகளோட நான் இருக்கிறேன், இந்த சகோதரிகளை தேவனே எனக்கு கொடுத்தீங்களே, தேவனை அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை சகோதர சகோதரி உறவுகள் இருக்காங்க? நான் வந்தமா போனோமான்னு இருப்பேன்பா, பரலோகத்துக்கு அந்த மாதிரி போக முடியாது. அங்கே கோடிக்கணக்கான பேரோட இருக்க போறோம். இங்க நாம எப்படி இருக்கிறோமோ அதை வச்சுதான் தேவன் முடிவு செய்வார். அப்ப இந்த பயணத்துல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு இளைப்பாறுதல்,
ஒரு ஓய்வு, தன்னை பலப்படுத்திக் கொள்ளும்படியான சந்தர்ப்பம் தேவைப்பட்டது. 3 நாள், 3 மாதம், 7 நாள் தங்கி தங்கி போயிட்டே இருக்கிறாரு. இவருக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு சொன்னா, சகோதரரை கண்டது. ரோமாபுரி கிட்ட வந்துட்டாங்க, ரோமாபுரியின் கடற்கரைக்கு வந்துட்டாங்க. அந்த கடற்கரையில் வந்த பிறகு ரோமாபுரி ஒரு பிரம்மாண்டமான பட்டணம். அது அந்த பட்டணமானது பேரரசன் இருக்கிற ஒரு பட்டணம். அது நிச்சயமா ஒரு பவுலோட மனதுக்குள்ள ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கோம். அவருக்கு ஒரு பெரிய பூரிப்பை கொடுத்திருக்கோம். ஃபைனலி அவருடைய டெஸ்டினேஷன் வந்துட்டார், ரோமாபுரிக்கு வந்துட்டார். அந்த கடற்கரையில யுத்த கப்பல்கள், பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களின் கப்பல்கள், சரக்கு கப்பல்கள், வியாபார கப்பல்கள் எல்லாமே இருந்திருக்கும். அதுக்கு நடுவுல இவருடைய கப்பல், இது ஒரு சரக்கு கப்பல் பாதி. அதுலதான் கடைசியா ஏறி இவங்க வந்தாங்க. இவங்களும் போய் அங்க நின்று இருப்பாங்க. 16ஆம் வசனம். நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்த பொழுது 100க்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாதிபதியிடத்தில் ஒப்புக் கொடுத்தான். நல்ல கவனிங்க. அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக்கொண்டான். இவர் ஒரு செலிபிரிட்டி மாதிரி தனியா கொண்டு போயிட்டாங்க இல்லையா? இப்போ சாதாரண கைதிகள், அடுத்தது மினிஸ்டர்ஸ் இருந்தா அவங்களுக்கான அறைகள் தனியா இருக்கும். அவங்களுக்கான ஒரு அறை, அதுக்குள்ள இருக்கிற வசதி அதெல்லாம் தனியாவே இருக்கும். சிறைச்சாலையில எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது, அங்க கூட வித்தியாசம் இருக்கு. அப்போ இவர் கைவிலங்கு இடப்பட்டவர் தான், இவர் ஒரு குற்றவாளி தான். ஆனால் அந்த இடத்துல இவருக்கு ஒரு தனி ஒரு வசதி கிடைக்கிறது. என்னன்னா, அவரை காப்பதற்கான ஒரு சேவகன், அவர் குடியிருப்பதற்கான ஒரு தனி இடம். 3 நாளைக்கு பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்து அவர்கள் கூடி வந்திருந்த போது அவன் அவர்களை நோக்கி, சகோதரரே, நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமானது ஒன்றையும் நான் செய்யாமல் இருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமில் இருந்து ரோமர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்பட்டேன். அங்கு யூதர்களிலே பிரதானமானவர்களை வரவழைத்தார். அப்போ பவுல் அங்கே 20வது வசனம் பாருங்க. சங்கிலியால் கட்டப்பட்டிருக்க ஒரு கைதி தான். ஆனா 30ஆம் வசனம் பாருங்க. அப்போ ஒரு தனி வித்தியாசம் தெரிகிறது. அவர் ரோமாபுரிக்கு போனார். ஆக்சுவலா அவர் ரோமாபுரியில போயிட்டு தன்னுடைய பிராது என்ன, வழக்கு என்னன்னு பேசின உடனே விடுதலை பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கணும். அதுதான் நடந்திருக்கணும் ஆக்சுவலா. ஆனா அது நடக்கல. அங்கே அவர் தனியாக ஒரு வாடகை எடுத்த வீட்டிலே அந்த வாடகை கொடுக்கறதுக்கு அங்க ஆள் இருக்கு. அவருக்கு அந்த நன்மை செய்வதற்கான ஆள் இருக்கு. ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அவருக்கு அங்க வீடு கிடையாது இல்லை. அதனால ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து அவரை வச்சுட்டாங்க. ஏன் அப்படி வச்சுட்டாங்கன்னா ஒரு காரணம் இருக்கிறது. நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேரோட தினமும் பேசுவார். அவரால் ரோமாபுரியின் தெருக்கள்ல போக முடியாது, அந்த ஊர்களில் போக முடியாது. ஆனா அது அவருக்கு ஆசை தான். ஒரு டூரிஸ்ட் மாதிரி போனா கூட போயிருக்கலாம் அவரு. ஆனா ஒரு சுவிசேஷகனாக இருந்தாலும் கூட, கைகள் கட்டப்பட்டவராக ஒரு வீட்டில் இருந்தாலும் கூட, சுவிசேஷத்தை சொல்வதிலே தினமும் அவர் பயன்பட்டார். தினமும் அநேகர் வந்தாங்க, எல்லாரையும் வரவழைப்பாராம். வந்து 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 அவர்கிட்ட பேசிட்டே இருப்பாங்க. முக்கியமா அந்த யூதர்களிடத்துல சொல்றாரு, நான் எதனாலே இப்படி கட்டப்பட்டிருக்கிறேன். 18 முதல். நியாயம் விசாரித்த போது மனதா இருந்தார்கள். இருந்தது. அழைப்பித்தேன். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான். யூதர்கள்கிட்ட பேசுறதுனால அவங்க டேர்ம்ல அவங்களுக்கு புரியுற மாதிரி தன்னுடைய விஷயத்தை, தன் நிலைமையை அங்க விளக்குறார். சரி, அதற்கு அவர்கள், உன்னை குறித்து யூதேயாவிலிருந்து எங்களுக்கு காகிதம் வரவும் இல்லை, வந்த சகோதரி ஒருவனும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கை அறிவித்ததும் இல்லை, அதை பற்றி பேசினதும் இல்லை, எங்கும் இந்த மதபேதத்துக்கு விரோதமாய் பேசுகிறதாக
நாங்கள் அறிந்திருந்தபடியால் இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார்கள். அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டுக்கு அவனிடத்துக்கு வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும். ஆக்சுவலா இவங்க யூதர்கள், இவர் கிறிஸ்துவை பற்றி போதித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப யூதர்களுக்கு தெரியணும், உன்னையே பிடிக்கிறான், உன்னையே கைது பண்றான், உன்னையே அப்பப்ப ஜெயில போடுறான். ஏன்னா இவர் தெரிஞ்சவர், சன்னதிப்பு சங்கத்துல இருந்தவர். அதனால இவங்களுக்கு உண்மை நிலை ஏன் என்ன நடக்குது அப்படின்னு இவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ நீ சொல்லுப்பா, ஏதோ ஒரு மதபேதம், ஒரு மார்க்க பேதம் பத்தி நீ ஏதோ பேசிட்டு இருக்கிறியாமே, அது எனக்கு சொல்லு. ஒரு நாள் குறிக்கிறாங்க, எல்லாரும் வராங்க, பேசுறாங்க. அவர் முக்கியமா அங்க என்ன பேசினாராம்? இயேசுவுக்கு அடுத்த விஷயங்களை, எங்கிருந்து? மோசே நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகள் ஆகமம், அதிலிருந்து இயேசுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். தேவன் அன்னைக்கு வந்து தேவதூதன் மூலமாக என்ன சொன்னாரு? நீ ரோமாபுரிக்கு சென்று எனக்கு சாட்சி சொல்ல வேண்டும். அப்போ அங்க கைதியாக வீட்டுல இருக்கிறாரு. ஆனா அவர் சாட்சி சொல்வதில் பிரச்சனையே வரல. அவர் எல்லாரையும் அழைக்கிறார், யூதர்களுக்கு தனியா பேசுறாரு, கிறிஸ்துவை குறித்து அங்க சாட்சி சொல்லுகிறார். அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். இப்படி அவர்கள் ஒருவர் ஒவ்வாமல் இருந்து அவங்களுக்குள்ளவே ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துச்சு. புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியம், இங்கதான் பவுல் எப்படிப்பட்டவர்னு நமக்கு தெரியும். நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினாலே காணாமலும் காதுகளினாலே கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதுகளினாலே மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். இன்று இந்த ஜனத்திடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லி இருக்கிறார். ஏன்னா இவங்களை சந்திக்கிறது கடைசி முறையாக கூட இருக்கலாம். அவங்க நிலைமையை ஏசாயா தீர்க்கதரிசனத்திலிருந்து இந்த கண்டிஷன்ல தான்ப்பா நீங்க இருக்கிறீங்க விஸ்தாரமாய் பேசினாராம். நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசன புத்தகம், அங்க இயேசுவை என்ன முன்னறிவிக்கப்பட்டது, என்ன தீர்க்க தரிசனம், அது எப்படி நிறைவேறியது, இந்த சுவிசேஷத்தினாலே ரட்சிப்பு எப்படிப்பட்டது, கிறிஸ்து தேவ ராஜ்யத்தை பற்றி என்ன போதிச்சார், நாள் முழுவதும் அவர்களுக்கு விஸ்தரித்து பேசினார். ஆனா அவங்க அதை கொஞ்சம் பேர் தான் கேட்டாங்க, மீதி பேர் அதை உணரவில்லை, விசுவாசிக்கவில்லை. ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்றான். இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள். பின்பு பவுல் தனக்காக வாடகை வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல், அதான் முக்கியமான வார்த்தை, தடையில்லாமல், தாமதமானது ஆனா என்ன ஆகல, தடை இல்லை. ரோமாபுரிக்கு போய் எனக்கு சாட்சியா இருப்பாயின்னு தேவன் சொல்லிட்டார். இவரும் புறப்பட்டார். புறப்பட்டதுல இருந்து பார்த்தாக்கா புயல் வந்தது, பெரிய சூறாவளி வந்தது, அங்காங்கே தங்க வேண்டி வந்தது, கப்பல் உடைந்தது, போய் சேருவோமா என்ற நிலைமை வந்தது. ஆனாலும் தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். இதோட முடிச்சிட்டார். அதுக்கப்புறமா வரலாறு சொல்லுகிறது, அவர் தலை வெட்டப்பட்டு மரித்தார் என்று சொல்லி ரோமாபுரியில 2 வருஷம் இருந்தார் இல்லையா? என்ன பண்ணார்? எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர் நிருபங்களை எழுதினார். வர்றவங்க கிட்ட பேசுறது போக அந்த நிருபங்களை நிருபங்கள்ல தன் நிலைமைய கோடிட்டு காமிச்சிருக்கிறார். ஒரு சில வசனங்களை வாசி நாம் முடிக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். ஏன்னா சிறையில இருந்தா எழுதுறாரு. எழுதும் பொழுது அவங்களுக்கு இவர் என்ன கண்டிஷன்ல இருக்காரு, ரோமாபுரியில ஜெயில இருக்காரு, எல்லாம் தெரியும் இல்லை. அப்ப சொல்றாரு, நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க, எனக்கு சம்பவித்ததெல்லாம் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு. அன்னைக்கு இருந்த ஒட்டுமொத்த உலகையும் ஆளுகிற ரோமாபுரி, அந்த ரோமாபுரியில தலைநகரமாகி அங்க வந்து உட்கார்ந்து காவல் இருந்தா கூட அங்க சத்தியத்தை சொல்லுகிறார்.
அப்போ சத்தியத்துக்கு சாட்சி சொல்லுகிற விஷயத்துல தாமதங்கள் நடந்தது, திருப்பங்கள் வந்தது, ஆனா தடை இல்லை. அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்மை கொண்டு நிறைவேற்ற வேண்டியது எதுவோ அதை தாமதமானாலும், எங்கேயோ போய் நின்றுட்ட மாதிரி ஸ்டாக்னேட்டட் ஆன மாதிரி தெரிஞ்சாலும், நம்மை கொண்டு என்ன நிறைவேற்றணுமோ அதை தேவன் கண்டிப்பாக நிறைவேற்றிடுவார். நம்ம பொறுமையாக அவரை பற்றி கொண்டு விசுவாசமாக நம்பிக்கையோடு போறது மட்டும்தான் நம்ம வேலை. சோர்வு வந்தா கூட தேவன் நம்மளை பலப்படுத்திடுவார். தவறான ஒரு இடத்துல இருந்தாலும் கூட அங்கே நம்மை தேற்றும்படியான ஒரு விஷயத்தை கடவுள் கொண்டு வந்துடுவார். இது இந்த பயணத்திலேயே நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுலோட வாழ்க்கையில கூட நாம் இதை எப்பொழுதுமே பார்க்கலாம். 12 முதல் சில வசனங்கள், பிலிப்பியர் 1 அந்த 13 அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் திடன் கொண்டு. அப்போ ரோமாபுரியிலே இவர் சிறையிலே 2 வருஷம் இருந்தப்ப இவர் சங்கிலி கட்டப்பட்டு தான் இருந்தாரு, ஆனா சுவிசேஷம் கட்டப்படவில்லை. அது ரொம்ப தெளிவா சொல்றார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். இந்த நிருபங்களுக்கெல்லாம் பேரே பிரிசன் எபிசல்னே பேரு. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் பாதகன் போல குற்றவாளி போல கட்டப்பட்டிருந்தேன், அனுபவிக்கிறேன். தேவவசனம் கட்டப்பட்டிருக்கவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்வின் முடிவில் வயதான காலத்துல ஒரு வீட்டிலே ஒரு கைதியாக இருந்தாலும் கூட அவர் தேவனை எதற்காக அவரை ரோமாபுரிக்கு அழைத்து போனாரோ அதில் எந்த குறைவும் இல்லை, தடையில்லாமல் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். தேவனுக்கு சாட்சியாக தன்னுடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். ரொம்ப தெளிவாக அதை செய்தார். அப்ப நாம கூட ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துக்குள்ளே தெரிந்தெடுக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்ம வாழ்க்கையில கூட நம்ம எல்லாருக்குமே ஒரு பிளான் இருக்கு. நம்ம எல்லாம் கர்த்தருக்காக எதை செய்யணும், எதை நிறைவேற்றணுன்றதுக்கான பிளான் நமக்கு இருக்கு. அதுக்கு தான் ஒவ்வொரு வாய்ப்புகளை கடவுள் நம்ம கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா இருக்கும். அதுல நாம் ஆவலோடு கர்த்தருக்கு பிரியமாக தடையில்லாமல் அதை செய்வதற்கு நம்மளை எவ்வளவு கமிட் பண்றோன்றது ரொம்ப முக்கியம். எடுத்த உடனே நம்மளை அப்படியே அங்கிருந்து தூக்கி போடுற மாதிரி விஷயங்கள் வரும், தடைகள் வரும், மன சோர்வுகள்லாம் வரும். ஆனா நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வேலை செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். நம்மால் என்ன செய்வதற்கான வாய்ப்பை கடவுள் கொடுக்கிறாரோ அதை அவருக்கு மகிமையாக செய்வதற்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும். 19-20 பிலிப்பியர் 1. அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். அந்த சாவின் விளிம்புல எப்பொழுது தன் தலை வெட்டப்படும் அப்படின்ற நாளுக்கு முன்னால சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சும்மா சொல்ல, அவருக்கு தெரியும் அவர் எதை நோக்கி இருக்கிறான்னு தெரியும், அவருக்கு என்ன நடக்க போகிறன்னு தெரியும். அப்போ எனக்கு கிடைக்க போகிற அந்த ஒரு விஷயம் என்னோட ப்ராஃபிட் அது அப்படின்ற. அப்போ கிறிஸ்துவுக்காக பாருங்க எவ்வளவு வைராக்கியமாக வாழ்ந்த அந்த மனுஷன். 2ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 19. அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேர்தல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். 23. ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். 25 அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சியுள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாய் இருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதுமல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் உங்கள் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். ஆனபடினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோட அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள்.
ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்துல உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்து நிமித்தம் மரணத்துக்கு சமீபமாயிருந்தான். பல பேரு பவுலோடு தொடர்பில் இருந்தவர்கள் பவுலோட ஊழியத்துல தங்களை சாகும் வரை, சாகும் நிலை வந்தாலும் கூட அதுல கமிட்டடா இருந்திருக்காங்க. அதுக்கு தான் இந்த பட்சம். மரணம் வரும் என்றிருந்தாலும் கூட அந்த ஊழிய விஷயத்துல அவங்க கமிட்டடா இருந்திருக்காங்க. ஸோ அப்போஸ்தலர்கள் புத்தகத்தை ஆல்மோஸ்ட் நாம நிறைவு செய்கிறோம். இந்த புத்தகம் தொடங்கியதிலிருந்து கிறிஸ்துவுக்குள்ள நமக்கான வாழ்க்கைக்கான சில பாடங்களை கத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா எல்லாத்தையும் உங்களால் நினைவு கொண்டு வர முடியாது. ஆனா இந்த புத்தகத்தை நீங்கள் மீண்டும் படிப்பதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. 100 கேள்விகள் உங்களுக்கு கொடுக்க போறேன். அந்த 100 கேள்விகளை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா இந்த புத்தகத்தை மறுபடியும் முதல்ல இருந்து கடைசி சாப்டர் வரைக்கும் நீங்க படிச்சிடலாம். அந்த ஒரு முயற்சி நீங்க செய்தாதான் உங்களுக்கு சில விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்கானதாக நீங்க படிச்சு உணர்ந்ததை நினைச்சு பார்க்க முடியும். இதை அப்படியே விட்டுட்டு இன்னொரு புக்குக்கு போயிட்டு நீங்க கேட்டுன்னு தான் இருப்பீங்க, நானும் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா இந்த ஒரு எக்ஸசைஸை நீங்க பண்ணா உங்களுக்கு நல்லது. அதனால அந்த கேள்விகளை நான் ஜெபம் முடிஞ்ச பிறகு தர்றேன். எல்லாரும் வாங்கிக்கோங்க. ஒரு வார காலம் டைம் எடுத்துக்கங்க. பைபிளை கையில் வச்சுக்கோங்க, நோட்ஸை கையில் வச்சுக்கோங்க. ஒன்று மட்டும் பண்ணாதீங்க, மற்றவங்க எழுதிட்ட பிறகு அதை பார்த்து மட்டும் எழுதாதீங்க. அப்படி ஒரு முடிவில் இருந்தீங்கன்னா நீங்கள் எழுதவே வேண்டாம். நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து அந்த கேள்விக்கு பதிலை நீங்கள் எழுதுவதற்கான ஒரு பயிற்சி வேணும். அப்போதான் நீங்கள் ரீகால் பண்ண முடியும் சில விஷயங்கள். அதனால அந்த முயற்சியை கர்த்தருடைய பார்வையில் செய்யுங்க. நான் பார்க்க போறதில்லை, எல்லாருமே முயற்சி பண்ணுங்க. கூடுமானால் நீங்கள் செய்யுங்க. 1 வீக் டைம் எடுத்துக்கங்க. அடுத்த புதன்கிழமை வரும்போது அதை கொண்டு வந்து கொடுங்க. அடுத்த புதன்கிழமை நாம் ஒரு புதிய புத்தகத்தை எடுக்கலாம், நாம் படிக்கலாம். தொடர்ந்து குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களை கூட நீங்கள் உற்சாகப்படுத்துங்க. இந்த மாதிரி வேத வகுப்பில் தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் ஆராய்ந்து கேட்க முடியும். இந்த காலத்தில் வேத வசனங்களை படிக்கிறதும் கேட்கறதும் ரொம்ப குறைந்து போன ஒரு லைஃப் ஸ்டைல். நம்ம லைஃப் ஸ்டைலே அப்படி ஆகிப்போச்சு. ரொம்ப ரொம்ப பிக்கிள் அளவு தான் நம்ம எடுத்துக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையை. அதனால முயற்சி செய்யுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களையும் அழைச்சிட்டு வாங்க. ஜெபம் செபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஓராண்டுக்கு மேலாக 70 வாரங்களாக ஏதோ ஒரு புத்தகத்தை நாங்கள் படித்தோம். அதிலே ஒரு நேரம் உற்சாகமாக இருந்தது, ஒரு நேரம் சோர்வாக இருந்தது, ஒரு நேரம் நாங்கள் நன்றாக கவனித்தோம், ஒரு நேரம் அது எங்களுக்காகவே இருந்தது. நாங்கள் இதிலே உணர்த்தப்பட்டோம், சீர்திருத்தப்பட்டோம், எங்கள் இருதயத்தில் குத்துண்டோம், நாங்கள் சந்தோஷப்பட்டோம். இப்படி பலவிதமான உணர்வுகளையும் அனுபவங்களையும் பிரயோஜனங்களையும் எங்களுக்கு நீ தந்ததற்காக நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இவ்விதமாய் உடைய வார்த்தைக்கென்று தங்கள் இருதயத்தை ஆவலோடு பசியோடு ஒப்பு கொடுத்த உடைய பிள்ளைகளை விசேஷமாக ஆசீர்வதியும். இனிவரும் காலத்தில் இன்னும் அநேகராக வந்து கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து படிக்க தங்களுடைய நேரத்தை கொடுக்க ஒவ்வொருவருக்கும் வேண்டிய தாழ்மையையும் தேவ பக்தியையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஏதோ எங்கள் மத்தியில் இருக்கிற வின்சென்ட் ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய மனைவி நிமித்தமாக அவர் தன் ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ள, அவருடைய பிள்ளைகள் குடும்பம் அவர்களுக்கு ரட்சிப்புண்டாக ஜெபிக்கிறோம்ப்பா. மரித்தோருக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர்கள் இனி நியாயத்தீர்ப்புக்காக மட்டுமே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உயிரோடு இருக்கிற நாங்களே உம்முடைய வார்த்தையை கேட்கும் வாய்ப்பை பெற்றிருக்கிறோமே. அதனாலே அவர்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கவும் தன் ஆத்ம ரட்சிப்புக்கு ஏதுவாக மனம் திரும்பவும் இந்த மகாபெரிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்யும். அப்போஸ்தலனாகிய பவுலை போல மரண பரியந்தம் நாங்கள் எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக சுவிசேஷத்தை சொல்பவர்களாக இருக்க எங்களையும் நீர் வழி நடத்தும். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விசேஷமாக ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. God bless you. Thank you.